ஸ்டார்டர்ஸ் நாட்டுக்கோழி இடிச்சது இருக்குங்க, மட்டன் சுக்கா இருக்குது, மட்டன் கோலா உருண்டை இருக்குது, லிவர் இருக்குது, பிரெயின் இருக்குது, மட்டன் பிரெயின் இருக்குது, கோழி சுக்கா இருக்குது, சிக்கன் 65 இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? சார் இது சார் ஷேர் பண்ணிக்கலாம் சார். நாட்டுக்கோழி இடிச்சது பெட்டராக இருக்கும். அது கொடுங்க. வேற என்ன நாட்டுக்கோழி இடிச்சது, மட்டன் சுக்கா நல்லா இருக்கும். சரி கொடுங்க. மெயின் கோர்ஸ் உங்களுக்கு பிரியாணி மீல்ஸ் இருக்குங்க. ஒரு பிரியாணி மட்டன் பிரியாணி ஷேர் இருக்குது, பண்ணிக்கலாம். மீல்ஸ் இருக்குது. ஓகே சார், தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன சார்? நான் வந்து சைவம் சாப்பிடுவோம், அசைவம் சாப்பிடுவோம், அவ்வளோதான். எப்போயாவது விரும்பினா பிரியாணி சாப்பிடுவோம். மீன் வந்து பிரியாணி சாப்பிடுவோம். மீனும் நாட்டுக்கோழி. மீன் நாட்டுக்கோழி. ஆமாம். பட் நீங்கள் நேட்டிவ் அந்த ஊர் சைடில் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் இங்கெல்லாம் கிடைக்குமா? எல்லா ஊர்லேயும் கிடைக்குது. இப்போ நாட்டுக்கோழி அந்த அதாவது உணவு என்பது வந்து தண்ணியும் மண்ணும் சார்ந்தது. தண்ணியும் மண்ணுடைய வளம். இப்போ ஒரு ஊரில் இருக்க கத்திரிக்காய் வந்து கரிக்கும், இன்னொரு ஊரில் இருக்க கத்திரிக்காய் ருசிக்கும். அதுக்கு காரணம் மண் தான். அந்த மண்ணும் தண்ணியும். நீங்கள் வந்து போராளே பொண்ணு தாயி பொலபொலவுன்னு கண்ணீர் விட்டு தண்ணீரும் சோறும் தந்த மண்ணை விட்டு அப்படின்னு கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார். அது உண்மையான வார்த்தை.